தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். யோகா நிலை விஞ்ஞான முறைப்படிதான் வளர்ந்து வரணும். விஞ்ஞானத்தையும் கடக்கிற நிலைக்கும் போகணும். அதான் யோக நிலை. நம்ம குழந்தையா பிறக்கிறோம். 25 வயசு வரை இந்த உடம்பு வளருது. உடம்பு வளரும் போதே மனசும் வளர்ந்துக்கிட்டே வரும். மனசோட அடிப்படை அகங்காரம். ஆனா அந்த அகங்காரம் தான் அறிவையும் கொடுக்குது. ஸோ இந்த அகங்காரம் நல்லபடியா இயங்கணுங்கிறதுக்காக பெற்றவங்க பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க. 25 வயசுல உங்க உடல் வளர்ச்சி நின்று போகும். ஆனா மனசு எப்படி இருக்கும்? 25 வயசுல ஆசைகளுக்கு உட்பட்டதா இருக்கும். ஆசைகள் நிறைவேறலைன்னா கோவப்படும். கோவப்பட்டா பொறாமப்படும். வெறுப்புணர்ச்சி வரும். பகையை ஏற்படுத்தும். வன் சொல்களை பேச வைக்கும். இது மனசோட இயல்பு. இந்த இயல்போடையே மேலும் மேலும் நம்ம இது இந்த இயல்புகள் எல்லாம் நம்ம வளர்ச்சியை, மன வளர்ச்சியை தடுக்கும். ஆக மனசு வளரணும். மனசு எப்படி வளரணும்? எப்படி வளரணுங்க? மனசு எந்த அளவுக்கு வளரும்னா அடிமுடி காண முடியாத சிவன் அளவுக்கு வளர்க்க முடியும். என்ன அது எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, இந்த சின்ன வயசுல கத்துக்கிட்ட இந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமா விட தெரியணும். என்ன விட தெரியணுங்கிறத விட அதை நல்லபடியா வளர்க்க தெரியணும். அதை எப்படி வளர்க்கறது அப்படின்னா, அடுத்து ஒரு 25 வருஷம் வாழ்க்கை போராட்டம்னு நமக்கு ஒண்ணு இருக்கும். இந்த வாழ்க்கை போராட்டத்தை நல்ல விதமா நடத்தணும். உயர்ந்த எண்ணங்களோட நடத்தணும். என்ன தீய எண்ணங்கள் அப்பப்போ வந்துகிட்டே தான் இருக்கும் மனசுக்குள்ள. என்ன அத உயர்ந்த எண்ணங்களால மாத்திக்கிட்டே வரணும். இதுக்கு ஆர்வம் வேணும். ஆர்வம் மட்டும் இருந்தா போதாது. அத நீண்ட நாள் மன உறுதியோட, நிறைய தடைகள் வரும். தாழ்ந்த எண்ணங்களால நிறைய தடைகள் வரும். நிறைய வாழ்க்கை பிரச்சனைகளால தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். தடைகளை தாண்டி செல்லும் மனசுல உறுதி வரணும். அந்த உறுதி வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணுங்கிற அந்த வைராக்கியமும் சேர்ந்து வளரணும். இப்படி வளர்ந்து வந்ததுன்னா ஒரு 50 வயசு இதே மாதிரி வாழ்ந்தா ஒரு மனசுல அமைதிங்கிறது வரும். அமைதியான மனசுக்கு தான் அறிவும் வரும். அறிவு எப்படி வளரும்? என்ன பகுத்தறிவு, தொகுத்தறிவு, இந்த ரெண்டும் வேலை செய்யும். பகுத்தறிவு எந்த அளவுக்கு வேலை செய்யும்? ஒரு விஷயத்தை பகுத்து பார்க்கிறது. இந்த உலகம் அணுக்களால ஆனது. ஒரு அணுவை பிரிச்சோம்னா என்ன வரும்? அதுக்குள்ள பரம அணுக்கள் இருக்கும். பரம அணுக்களை விரிச்சோம்னா என்ன வரும்? அந்த பரம அணுக்களை விரிச்சோம்னா ஒளி வரும், கதிர்வீச்சு வரும். அதையும் விரிச்சோம்னா ஒலி வரும். இது பகுத்தறிகிறதுனால வர்ற உணர்வு. அடுத்து தொகுத்தறிவு, சிந்தனையினால வர்ற அறிவு. இந்த உலகம் நல்லா இருக்கணும்,
அப்படிங்கிறது தான் அறிவு. சுயநலத்தோட வாழ்றது அறிவே கிடையாது, அது அறியாமை. என்ன இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிற அறிவோட என்ன சுறுசுறுப்பா 50 வயசுல இருந்து 75 வயசு வரை வாழ்ந்த பிறகு இந்த அறிவு ஒரு 75 வயசு வரை இந்த அறிவோட வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த உடம்பு தளர ஆரம்பிச்சிடும். தளரும் போது மனசு என்ன ஆகும்? உடம்பு தளரும் போது எல்லாருக்கும் மனசும் தளரும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆர்வத்தோட முழு மனசோட சுறுசுறுப்பா வாழ்க்கை ஃபுல்லா மன உறுதியோட வைராக்கியத்தோட அறிவோட வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த மனசு அந்த அகங்காரம் ஓங்காரமா மாறிடும். 25 வயசுக்கு பிறகு அந்த மனசு எதுலயும் அலபாயாது. அந்த அலபாயாத மனசு கடவுளுக்கு சமம். என்ன 75 வயசுக்கு பிறகு அந்த இறை சிந்தனைங்கிறது தானா வரும். கரெக்டான முறையில வாழ்க்கையை நடத்தி இருந்தான். இந்த ஓங்கார நிலைக்கு போறதுக்கு உள்ள வழிதான் இந்த யோக பயிற்சிகள்ங்கிறது. யோக பயிற்சியில முதல்ல ஆசனாஸ் கத்துக்கிறோம். ஆசனாஸ்ல நம்மளுடைய தேகத்தை, நம்ம மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டத்தை நல்லா இயக்குறோம். மூச்சு பயிற்சி செய்யறோம். இதுல என்ன உடம்புக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடம்பு காரத்தன்மை, ஸ்லைட்டா காரத்தன்மை உள்ளது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆசிடாவும் காரம் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம சாப்பாடு. நிறைய சாப்பிட்டா உள்ள நிறைய ஆசிடும் காரமும் உற்பத்தி ஆகும். இதுதான் நம்மளை சக்தியா இயக்கிக்கிட்டு இருக்கும். என்ன இந்த ஆசிட் தன்மையோ இல்லைன்னா காரத்தன்மையோ கூடிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வருது. அப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழியும். ஆனா இந்த தேக பயிற்சி இருக்கு, இது நம்ம எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எதெல்லாம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்? கழிவுப் பொருளை வெளியேற்றுற சிஸ்டம் எது? மோஷன் போறது, யூரின் போறது, வேர்வை, மூச்சு வெளியே விடுறது. இதுதான் இந்த வழியில நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த அபரிதமான ஆசிட், காரம், இது எல்லாம் வெளியேற்றப்படும். அதனால செல்கள் நல்லா வாழும். முதுமை சீக்கிரமா அடைய மாட்டோம். உடல் சுத்தமா இருக்கும். இந்த ஆசன பயிற்சிகள்னால உடல் சுத்தம் அப்பதான் வருது. உடல் சுத்தமா இருந்தா ஆரோக்கியமா இருக்கும். இப்ப மனசு சுத்தமா இருந்ததுன்னா, மனசு சுத்தமா இருக்கிற வழி என்ன? ஆர்வத்தோட உயர்ந்த லட்சியம் இருக்கணும். அதுக்காக வேண்டி மனப்பூர்வமா சுறுசுறுப்பா விடாமுயற்சியோட மன உறுதியோட வைராக்கியத்தோட பாடுபடணும். பாடுபட்டா மனசு தூய்மையாகும். தூய்மையாச்சுன்னா நம்முடைய அகங்காரம் புனிதத்தன்மை அடைந்து அது ஓங்காரமாக மாறிவிடும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன்.